ஏன் சிவவாக்கியர்னு சொல்கிறேன்? மனம்னு சொல்ல வேண்டியது தானே, மனம் குரு சொல்லக்கூடாது. ஏன்? மனது ஒரு பேரோட தான் தெரிஞ்சுது இங்கே, அப்படி தானே? நீங்கள் மனமா இல்லை கௌரி சங்கரா? மனம்னு சொல்லி உறவாடுவீங்களா? அவங்க கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணினாங்களா, மனதை கல்யாணம் பண்ணினாங்களா? மனமே கணவன் சொன்ன என்ன ஆகும்? மனமே குருன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, மனமே கணவன்னாங்கன்னா எந்த மனது கணவன் சொல்லுவாங்க இல்லையா? என்னது கரெக்டு? அப்போ குரு யாரு? உடம்போடு சேர்ந்து இருந்த ஒரு மனம், அப்படி தானே? விண்ணின்று இறங்கி வினைக்கிறே மெய்கொண்டு ஏன் சொன்னான்? ஏன் குரு நேரம் மனத்தை ஏன் சொல்ல? புரியுதா? பொண்டாட்டினா உனக்கு புரிஞ்சிச்சு டப்புன்னு மனமே கணவன் அப்படின்னா என்ன ஆகுறது? மனமே பிள்ளைன்னா என்ன ஆகும்? புருஷனை விட்டுருங்க, மனமே என் குழந்தை அப்படியா? ஊரில் இருக்கிறவங்களாம் தூக்கி கொஞ்சுவீங்களா? யார் உங்கள் குழந்தை? உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் பொண்ணு தானே. எல்லா பொண்ணும் உங்கள் குழந்தையா? இப்போ யார் குழந்தை? மனமா குழந்தை? பெண் மனம்லாம் உங்கள் குழந்தையா? பெண் குழந்தையா? ஆண் மனம்லாம் ஆண் குழந்தையா? இப்போ சொல்லுங்கள், மனமே குருன்றது எவ்வளோ ஆச்சுங்க? மனமே புருஷன் சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். அது மாதிரி சொன்னால் நான் சிரிச்சுப்பேன். மனமே குருன்னொன்னே என்ன ஒரு பெரிய அறிவு. இப்போ புரியுதா? ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கிறாங்க லோகத்தில் மனமே குருன்னு. இப்போ புரியுதா? மனமே குருன்றவங்கலாம் அசிங்கப்பட்டா நானா பொறுப்பேன்? அசிங்கமாக சொந்தியாரு சொல்லிட்டு போயிடலாம், மனமே குருன்னு சொல்லலாமா? எது அசிங்கம்? புருஷனை அண்ணான்னு சொல்றது, மனமே குருன்றதுலாம் எவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்க சொல்லியா? அதுதான் நானும் பதில் சொல்லுறேன். நீங்களா தெளிவாகணும். எனக்கு பிரச்சனை உங்களுக்கு கூடவா? மனமே குருன்ற அத்தனை பேரும் யார் தான் எனக்கு? இப்ப எல்லாருக்கும் செருப்பா லட்சம் மாதிரி இருக்காது. ஆமாம், புருஷனை பார்த்து மனமே புருஷன், புள்ளையை பார்த்து மனமே புள்ள சொல்லலாம். ஒருத்தவங்க மேலேருந்து ஜென்மம் எடுத்து உடம்பு வச்சுக்கின்னு அதில் உட்காந்துன்னு சொல்லின்னு இருப்பான், மனமே குருன்னு சொல்லுவேன். என் மனம் தான் புரிஞ்சிக்கிச்சா? அப்போ எல்லாரும் மனமும் புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது? மனமே குருனா எல்லா மனமும் ஏன் புரிஞ்சிக்கல இல்லையா? மனமாக இருக்கிறது ஒரு பேரோட தானே, ஒரு உடம்போட தானே. உடம்பு இல்லாமல் மனம் புரிஞ்சிடுமா என்ன? இப்போ பற்றி எங்கன்னா சொன்னால் சிரிச்சிக்கணுமா இல்லையா? இப்போ பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வரும், மனமே புருஷன்.